உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கு கொடேன். அருமையான இரட்சகர் அவருடைய மகிமையை வேற ஜனத்துக்கு கொடுக்கப்படுவதில்லைங்க. இதைத்தான் நம்ம தானியேல் 2:44 ஆரம்பத்தில் சொல்லப்படுது. அந்த ராஜ்யம் எழும்பும், என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கும். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. தயசுவாசிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த பரிசுத்த அழகு அந்த யுவாதிகளுக்கு, அந்த யௌவன ஜனத்துக்கு தான் கொடுக்கப்படும். அவரால் கொடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்ட அவருடைய மகிமையை என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபப்படுவோம். அந்த மகிமை நான் வேறொரு ஜனத்துக்கு கொடுக்க மாட்டேன், வேறொரு ஜனத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு கொடுக்க மாட்டேன். அந்த சபையை ராஜ்யம் என்றால் ஆயிரோட அரசாட்சி என்று நாம் எண்ணுகிறோம். ராஜ்யம் என்றால் பரிசுத்த புதிய எருசலே மணவாட்டி. நீ வெளிப்படுத்தல் 21:10 வாசிங்களேன். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் தேவனுடைய மகிமையை அடைந்த, என்னுடைய மகிமையை வேறொருக்கு கொடேன். இப்ப யாருக்கு தான் கொடுப்பார்? பர்வதத்து மேல் கொண்டு போய் தேவ மகிமை அடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய மணவாட்டிக்கு அந்த மகிமை கொடுக்கிறார். தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன், இங்கே வா என்று ஆதிக்குள்ளாக யோவானை அழைத்து செல்கிறார். அப்படி 21 பார்த்தாங்க. 2வது வசனத்தின்படி சீயோனிலிருந்து புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற தோற்றம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி என்ற தோற்றம்.